எப்படி தற்பெருமையை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஏற்கனவே நம்ம கதையிலே வந்து பார்த்துட்டோம், இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸோ தற்பெருமை இருந்தால் என்ன ஆகுது, நம்ம வந்து நம்ம வந்து மற்றவங்க நமக்கு செஞ்ச உதவியை மறந்து மற்றவங்கள வந்து நம்ம வந்து அவமதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்கள வந்து இக்னோர் பண்ணுறது, அவங்கள வந்து அவமதிக்கிறதுக்கான வாய்ப்பு, அவங்கள வந்து நம்ம வந்து மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிருது. அதே மாதிரி நம்ம தற்பெருமையோடு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்ககிட்ட வந்து ஒத்துழைக்கிறத விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட ஒத்துழைக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து நம்ம அவங்களுடைய உதவியை வந்து நம்ம வந்து இழந்துடுறோம். அதே மாதிரி தற்பெருமையில் வந்து நம்ம வந்து மரியாதை, அப்புறம் மற்றவங்க நம்ம பாராட்டணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்தோம்னா அது நடக்காதப்ப நம்ம வந்து அப்செட் ஆகிடுறோம். ஸோ இது மாதிரி வந்து தற்பெருமை வந்து என்ன பண்ணுது, நம்மளையும் கஷ்டப்படுத்துது, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துது. இதனால் வந்து ஒரு பாவ காரியம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதனால் வந்து நம்ம தற்பெருமை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியாது. கண்டிப்பாக வந்து நம்ம எதையாவது ஒன்று சாதிக்கணும்னா அதுக்கு வந்து முழுமுதற் கடவுளுடைய அருள், அப்புறம் வந்து இயற்கையினுடைய உதவி, மற்றவர்களுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப வந்து அதனால் வந்து நான் தான் சாதித்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தற்பெருமை கொள்ளவே கூடாது. சரிங்களா? யாராவது நமக்கு வந்து உதவி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து அதாவது மற்றவங்க நம்மளை பாராட்டினாங்க, நம்ம ஒரு விஷயத்தை சாதித்து மற்றவங்க நம்மளை பாராட்டினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களெல்லாம் வந்து சுட்டிக்காட்டி நம்ம வந்து தற்பெருமை இல்லாமல் நம்மளை பார்த்துக்கணும். அதே மாதிரி 2வது என்ன பார்த்தோம், நம்மளுடைய நிலைமை வந்து இந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ணுறப்ப, முழுமுதற் கடவுளுடைய படைப்பாகிய இந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுடைய நிலை வந்து ரொம்ப சிறுசு. அந்த புர்ஜ் கலிஃபா அப்படிங்கிற அந்த உலகிலேயே மிக உயர்ந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எறும்போட நிலை என்னவோ அதே மாதிரி தான் அந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுடைய நிலை. நம்ம வந்து வெறும் தூசி. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து முழுமுதற் கடவுள் வந்து பிரபஞ்சங்களை உருவாக்கி அவர் வந்து அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. நம்மளால வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன முடியை கூட நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியாது. அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக இயல்பாகவே வந்து நமக்கு வந்து அந்த பணிவு அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து தற்பெருமை இருக்கக்கூடாது, தற்பெருமையோடு இருந்தோம்னா நம்மளால் மற்றவங்களோட ஒரு இனிமையான உறவை வந்து அனுபவிக்க முடியாது. நம்ம இந்த தற்பெருமையிலே நடந்துக்கிட்டோம்னா நமக்கும் மற்றவங்களுக்கு இடையில ஒரு கேப் உண்டாயிடும். ஸோ அதனால் வந்து தற்பெருமை இல்லாமல் நம்ம இருந்தோம்னா மட்டும்தான் மற்றவங்ககிட்ட நம்மளால் வந்து ஒரு இனிமையான உறவை அனுபவிக்க முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தற்பெருமையை கைவிட்டாகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த உலகத்தில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். நம்ம வந்து பணிவாக இல்லைன்னா காலம் என்ன பண்ணும், நம்மளை வந்து பணிவாக்கும். நம்ம தலையில் ஒரு தட்டு தட்டி நம்மளோட தற்பெருமையை அடக்கி நம்ம வந்து பணிவாக்கி விடும். சரிங்களா? நம்ம வர்றப்ப எதையும் கொண்டு வரதில்லை, போகிறப்ப எதையும் கொண்டு போகிறதில்லை. நம்ம எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கடைசியில் போகிறப்ப நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது 5 அடியிலேருந்து 6 அடி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ இதை புரிஞ்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தற்பெருமை இல்லாமல் இருக்கலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள், இவ்வளோ கதைகள் பார்த்து இவ்வளோ விஷயங்கள் பார்த்ததுக்கப்புறமும் தற்பெருமை நமக்கு எட்டி பார்க்கும். அதான் வந்து மனித இயல்பு. அப்போ எப்பப்பெல்லாம் தற்பெருமை மனசில் வருதோ நம்ம உடனே என்ன பண்ணணும், நம்ம வந்து கிருஷ்ணாட்ட சரணடையணும். கிருஷ்ணாட்ட எப்படி சரணடைகிறது, அவருடைய புனித நாமத்தை சொல்லி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி அவருடைய புனித நாமத்தை சொல்லி கவனமாக கேட்க ஆரம்பித்தோம்னா அவருடைய நாமம் நம்ம மனசுக்குள்ளே போகிறப்ப அந்த வந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தற்பெருமை எண்ணம் தானாகவே வெளியே போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கிருஷ்ணருடைய அழகான உருவத்தை நீங்கள் மனசில் நினச்சி அவர்கிட்ட வந்து கிருஷ்ணா எனக்கு வந்து இப்படிப்பட்ட எண்ணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவர்கிட்ட வேண்டிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து தற்பெருமை பற்றிய விஷயம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா?